இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பார்க்கிற பொழுது கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற மக்கள் நிறைய அந்த கடனை அடைக்க முடியாதபடி வட்டி கூட கட்ட முடியாத நிலையிலே வேதனைப்படுகிற குடும்பம் மக்கள் அதிகம். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். வட்டி கூட கட்ட முடியலை என்று ஏன் கடன் அப்படி வாங்கணும், அந்த ஏன் கடனை கட்ட முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது உள்ளத்திலே வேதனைப்படுகிறது உண்டு. அதே நேரத்திலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற நிலையில் இருக்கிற மக்களும் உண்டு. கடன் பிரச்சனை மாறணும். பைபிளில் நாம் பார்க்கிறோம், கடன் பெற்றவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய மக்கள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை வந்து கொடுத்துருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையை மாற்றணும். நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்வது என்ன? அவர் ஹில்சடா, நான் கடன் கொடுத்து நீ அநேக கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லியிருக்கிறார். கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும். கடவுள் அந்த கடன் பிரச்சனையை மாற்றி போடணும். ஆண்டவரை தேடுகிற பொழுது அந்த கடன் பிரச்சனை மாற்றிவிடும். கடன் பிரச்சனை உள்ள மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். பாரத்தோடு கூட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பிதாவே சுதனே பரிசுத்த ஆவியானவரே, மை போற்றி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உமது ஒரே மகனை ஆண்டவரை கையளித்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை ஏற்று எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, சுமைகளுக்காக ஆண்டவரே பரிகாரி ஆனவரே இயேசு கிறிஸ்துவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, சகல உண்மைகளுக்காகவும் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகின்றவரே பரிசுத்த ஆவியானவரை வணங்குகிறோம். மூவர் தேவனே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததற்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தாமே கடன் சுமையினால் ஆண்டவரை வருந்துகின்ற மக்களை ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, கடன் சுமையினாலே மக்கள் எவ்வளவாய் துன்புறுகிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை நான் தினசரிகளை பார்க்கிறோம். குடும்பத்தோடு ஆண்டவரை கடன் சுமையினால் தாங்க முடியாதபடி ஆண்டவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, திருப்பாடல் 34 நீங்கள் சொல்லியிருக்கிறபடியாய் நீர் ஆண்டவரே உள்ளம் உடைந்தவருக்கு நீர் அருகில் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீரே. நைந்து நெஞ்சத்தை நீர் ஆண்டவரை நீர் தேற்றுகிறவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஆண்டவரை கடன் பிரச்சனையால் சுமை தாங்க முடியாதபடி உடைந்த உள்ளத்திற்கு ஆண்டவரை நீர் ஆறுதலாய் ஆண்டவர் இருக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. கடன் சுமையினால் ஆண்டவர் வருந்துகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரையும் திருப்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய வருமானத்தை ஆண்டவர் நீர் அதிக பண்ணும்படியாய் ஆண்டவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே தேவனே. அவர்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே தேவனே, அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே நீர் புதிய ஆண்டவரே வழிகளை நீர் அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே தேவனே. அவர்கள் மேல் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். அவரே அந்த ஆண்டவரே அந்த வருமானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி தருவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே தேவனே, இந்த மக்கள் ஆண்டவரை ஏழைகளுக்கு ஆண்டவரை இறங்கும்படியாக அதன் மூலமாக அவர்கள் வருமானத்தை ஆண்டவரை பெருகச் செய்யும்படியாக ஆண்டவரின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான ஆண்டவரே ஞானத்தை நீர் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுடைய வீண் செலவுகளிலிருந்து ஆண்டவரே அவர்கள் தங்களை திரித்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே வருமானத்தை நீர் பெருகச் செய்யும்படியாக ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீராக் 35:10 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆண்டவரே உன்னத இறைவன் ஆண்டவரே உனக்கு கொடுத்திருக்கிறபடியாய் ஆண்டவரே நீர் அவருக்கு திருப்பி கொடு, நீ தாராளமாக நீ அவர்களுக்கு கொடு. அப்பொழுது அவரே உனக்கு கைமாறி செய்பவராய் இருக்கிறார். அதை அவர் உனக்கு 7 மடங்காய் திருப்பி தருவார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே, கடன் சுமையினால் பதறுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரை ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கையில் உண்மையுள்ளவராய் இருக்கும்படியாய் ஆண்டவரே தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவர் கடன் சுமையிலிருந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே இதனை விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இணைச்சட்டம் 28 படிக்கிறோம் ஆண்டவரே தேவனே.
நீயோ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே தேவனே. அந்த வசனம் ஆண்டவரே இறை வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே கடன் பிரச்சனைகளால் ஆண்டவரே துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இறை வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே தேவனே. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாக மாத்திரமில்லாமல் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளார்கள் என்று ஆண்டவர் யாக்கோபிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இப்படிப்பட்ட மக்கள் குடும்பத்தோடு ஆண்டவரே தங்களுடைய கடன் பிரச்சனை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஆண்டவரே எங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டுக்கொள்ளும் என்று ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் ஜெபிக்கவும் இறைவார்த்தை படிக்கவும் ஆண்டவரிடமிருந்து ஆண்டவர் வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அந்த கடன் சுமையிலிருந்து ஆண்டவரை விடுதலை செய்ய நீர்தாமே இரக்கம் காட்டுவீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோக பூலோக புனிதர்களின் ஐக்கியத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.